என்னுடைய பேர் சண்முகவேல் சங்கரன், ஃபவுண்டர் ஃபிக்ஸ்னிக்ஸ் இன்கார்பரேஷன். அந்த டென்ட் மேக்கர்ஸ் சீரியஸ் வந்து இப்ப இந்த ரைஸ் நார்த் அமெரிக்கா சமிட் நடக்கிறதுனால அமெரிக்கன் தமிழ் மீடியா வந்து இது ஒரு சீரியஸா ஸ்டார்ட் பண்றாங்க. ஆண்டர்பிரனர்ஸ், ரினவுண்ட் ஆண்டர்பிரனர்ஸ் மீட் பண்றதுக்காக. So இதுல வந்து we are going to talk about the Silicon Valley story through an entrepreneur who have been building his career out of Silicon Valley. So Mr. AGK Karunagaran அவர்தான் இன்னைக்கு சந்திக்க போறோம். Founder Multicoreware. So in full disclosure, he is one of my advisor for more than 4 years in Fixnix Incorporation, helping us strategize our path. So I'm kind of going to have AGK introduce himself. வணக்கம் AGK. ஹலோ, வணக்கங்க ஷான். இந்த மாதிரி ஒரு மீடியம்ல நம்ம மீட் பண்ணுவோம்னு இது வரைக்கும் தெரியல, பட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு we'll have a good conversation. Awesome. So AGK Karunagaran வந்து other than being a co-founder and CEO of Multicoreware, he kind of have been the president elect for TiE Silicon Valley. So the Indus Entrepreneur Association வந்து சிலிகான் வேலியில வந்து ஒரு முக்கியமான ஆண்டர்பிரனர்ஸ்க்கான என்கரேஜ் பண்றதுக்கான ஒரு அசோசியேஷன் in been existence for multiple decades now, more than 3-4 decades now. So I would love to hear about TiE Silicon Valley. அவரு எப்படி வந்து TiE Silicon Valley வந்து அவருடைய பாதை எப்படி ஒரு வாலண்டியரா எப்படி ஜாயின் பண்ணி ஒரு ஆண்டர்பிரனரா என்னென்ன பெனிஃபிட்ஸ் அடைஞ்சாரு, அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து எப்படி வந்து to pay it forward how he has become a president of TiE Silicon Valley, and then how what he is looking to contribute, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அவரை பத்தியான ஒரு சின்ன அவருடைய பர்சனல், அவர் பிறந்தது, அது மாதிரி சில விஷயங்களை கேட்கலாம். ஏஜிக்கு நீங்க பிறந்தது எந்த ஊரு, உங்களை பத்தி சின்னதா ஒரு குயிக் பேக்ரவுண்ட், பர்சனல் பேக்ரவுண்ட் மேபி கொடுக்கணும்னா? பிறந்த ஊர் வந்து திருச்சிங்க. திருச்சியில தான் அம்மா எல்லாம் வளர்ந்தாங்க. ஆமா ஆமா ஆமா, திருச்சியில இருந்துட்டு அப்புறம் திருச்சியில இருந்து கோயம்புத்தூர் போய், கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வந்து, அப்புறம் சென்னையில இருந்து அமெரிக்கா வந்திருக்கேன். ஆசம். ஸோ கலிபோர்னியா வந்து எப்ப லேண்ட் ஆனீங்க? உங்களுடைய முதல் ஒரு ஜாப் மூலமா வந்தீங்களா, எப்படி வந்தீங்க? ஆமாங்க, 1988ல் HCL வந்து நாங்க இந்தியாவில் வந்து ஒரு சிமெட்ரிக் மல்டி ப்ராசஸர் சிஸ்டம் டிசைன் பண்ணோம். டிசைன் பண்ண ப்ராடக்டை அமெரிக்கா கொண்டு வந்து அமெரிக்கா கஸ்டமர்ஸ்க்கு விற்கிறதுக்காக கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணாங்க. அதில் ஒரு ஆள் நானும். அதாவது அக்டோபர், கிட்டத்தட்ட இப்போ 32 வருஷம் ஆகுது வந்து. ஆமா ஆமா, அக்டோபர் 7. ஆக்சுவலா நீங்க ஃபர்ஸ்ட் HCL மூலமா வந்தப்ப வந்து அப்ப நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா ஆகணும்னு உங்களுக்கு அங்க ஆம்பிஷன்ஸ் இருந்ததா, இல்ல உங்களுக்கு கலிபோர்னியா அந்த யூ காட் தி கலிபோர்னியா பக், அந்த கலிபோர்னியா ஏர்ல இருக்க ஆண்டர்பிரனர் பக், எப்படி ஹவ் யூ காட் அப் வித் தட் ஆக்சுவலி? இல்ல, அதாவது வந்து எனக்கு இந்த ஆண்டர்பிரனரா ஆகணுங்கிறது வந்து ரொம்ப முன்னாடியே எனக்கு தெரியும். எனக்கு ஃபர்ஸ்ட் வேலை கிடைச்சது வந்து எனக்கு வந்து ஒரு நம்ம பாண்டிச்சேரியில ஆரோ வில்லுல இருந்து வளர்ந்த ஒரு ஆண்ட்ரோ விஎஸ்ன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து பிரகதி கம்ப்யூட்டர்ஸ்னு ஒரு கம்பெனி தொடங்கியிருந்தாரு. அதுல எனக்கு கிடைச்சப்போ அவர் ஃபர்ஸ்ட் அவர் கூட போகும்போதே எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரிலாம் கூட பண்ண முடியும் போல இருக்கு அப்படின்னு. ஸோ அப்படிதான் எனக்கு தெரிஞ்சுது. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷனே வந்து ஒரு ஆண்டர்பிரனர் கூட தான். அப்போல இருந்தே எனக்கு தனியாக ஏதாவது பண்ணணும், எனக்கா வந்து அதுதான் வந்து ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் அமெரிக்கா வந்தபோது அப்படிலாம் கிடையாது. அமெரிக்கா வந்தபோது ஒரு வாய்ப்பு அது. HCL வந்து நீங்கள் போய் அங்கே சப்போர்ட் பண்ணுங்க, கஸ்டமர்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்தேங்க. அது ஒரு 4 மாசமா வர வேண்டிய ட்ரிப்பு இப்போ 32 வருஷமா என்ன நடந்துட்டு இருக்கு. 4 மாசத்துக்காக வந்தேன், இப்போ 32 வருஷமா இருக்கேன். When did you start your first entrepreneurial pursuit? நீங்க எப்ப நான் ஆண்டர்பிரனருங்கிறதுக்கு பதிலாக கூட நான் வந்து இன்ட்ராப்ரனர்னு சொல்லுவேன். அதாவது வந்து HCLல எனக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த புது ஊருக்கு வந்திருக்கோம். ஒரு ஃபோன் நம்பர் வாங்குறதுல இருந்து, அது பேர் என்ன, செட்டப் கஸ்டமர் செட் பண்ணி சாஃப்ட்வேரை எனேபிள் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது. அதாவது நம்ம வந்து எல்லாரையும் இன்ட்ராக்ட் பண்ணி அதெல்லாம் பண்றது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் வந்து நான் வந்து இன்ட்ராப்ரனரா இருந்தேன், அப்படிதான் சொல்லுவேன் நான். எனக்கு ஒரு கார்பரேட்டோட பேக்கிங் இருக்கு இந்தியால இருந்து.
பட் ஆனா இங்க வந்து நாங்க ஒரு சின்ன குரூப் தான் இருந்தோம். நாங்க எப்படி எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா அந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து எப்படி HCL முன்னுக்கு கொண்டு வந்தோங்கிறது தான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா 2 செமிகண்டக்டர் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு 1996 எண்டில் நான் வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஆகலான்னு முடிவு பண்ணேன். அதுக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் வந்து டாய் தான். நான் ஃபர்ஸ்ட் டாய்கான் வந்து 1995ல வந்து அட்டென்ட் பண்ணேன் நான். அப்போ நிறைய பேர்த்து அங்கேருந்து பேசி பழகி யூனோ எப்படி கம்பெனி செட் பண்ணுறது எல்லாமே அவங்க எல்லாம் பண்ணி அப்புறமா அது பேர் என்ன 96 எண்ட் ஆஃப் 96 ஏர்லி 97ல இருந்து அந்த ஆண்டர்பிரினியரல் ஜேர்னியை தொடங்கிட்டேன் நான். உங்களுடைய அந்த முதல் கம்பெனில நீங்க என்ன பண்ணீங்க? So what was that major thing you built and you dent you tried making? எந்த கம்பெனியை யாரு தொடங்கினாலுங்க வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் 4 ரொம்ப முக்கியமான திங் பார்க்கணும். ஒன்று வந்து என்ன ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ண போறீங்க, அதோட பர்பஸ் என்ன, எதுக்காக வந்து அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் ஒருத்தர் பண்ணோம். ரெண்டாவது வந்து உங்களோட டீம் யார் கூட சேர்ந்து இது வச்சு பண்ண போறீங்க. இன்னும் தனியாக பண்ண நான் அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மூணாவது வந்து என்ன மார்க்கெட், இது எவ்வளோ பெரிய மார்க்கெட், அது நீங்கள் உங்கள் ப்ராடக்டையோ சர்வீஸையோ வந்து வாங்குறதுக்கு ஆள் இருப்பாங்களா இல்லையா. அப்புறம் நாலாவது வந்து எப்படி உங்களுக்கு இதை ஃபைனான்ஸ் பண்ண போறீங்க, கஸ்டமர் பண்ண போறாங்களா இல்லை இன்வெஸ்டர் பண்ண போறாங்களா இல்லை நீங்களே பண்ண போறீங்களா. அது அந்த 4ம் வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து எங்களோட ப்ராப்ளம் நாங்கள் அப்போ என்ன சால்வ் பண்ணோம்னாக்கா இந்த இன்டெகிரேட்டட் சர்க்கியூட் சிப் டிசைன் பண்ற மெத்தடாலஜி வந்து முன்னாடி வந்து எல்லாரும் படம் வரைவாங்க, கிராஃபிக்கலா தான் வந்து ஒரு லாஜிக்கை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அது வந்து லாங்குவேஜா மாறிச்சு. அதாவது இந்த வெரிலாக் விஹெச்டிஎல் அந்த மாதிரி லாங்குவேஜ் இந்த படம் வரையறதுல இருந்து லாங்குவேஜ் டிரான்சிஷன் பண்ணும்போது that created a lot of opportunities. That combined with எங்களோட இந்தியாலலாம் டீம்ஸ் இருந்து எங்களால் ஹையர் பண்ண முடியுங்கிறதுனால நாங்கள் தான் வந்து ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் கம்பெனிஸ் இந்தியா டீம்ஸை லெவரேஜ் பண்ணி இந்த மாதிரி சிலிக்கன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஹார்ட்வேர் டிசைன் எல்லாம் பண்ணது. ஸோ தட் வாஸ் த டிஃபரன்ஷியேட்டர். அப்படி வச்சு தான் நாங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த கம்பெனியை தொடங்கினோம். அது வந்து கடைசியா வந்து கிட்டத்தட்ட 400க்கும் மேல எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க, மோஸ்ட்லி என்ஜினியர்ஸ் எங்க கம்பெனில. அமெரிக்கால 100 பேரும் கிட்டத்தட்ட 300க்கு மேல இந்தியால இருந்தாங்க. ஐடியா கோ டு மார்க்கெட், ஐடியா டீம் கோ டு மார்க்கெட், சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங், இது 4 முக்கியமான விஷயம் சொன்னீங்க. உங்களோட டீம் கோ டு மார்க்கெட்டை விட மார்க்கெட் சைஸ், கோ டு மார்க்கெட்டை விட மார்க்கெட் சைஸ் எவ்வளவு பெரிய சைஸ்னு. ஆமா ஆமா ஆமா, நம்ம வந்து அது ரொம்ப முக்கியம். மார்க்கெட் சைஸ் சின்ன மார்க்கெட் சைஸா இருந்ததுனாக்கா ப்ராப்ளம், இல்லைனாக்கா நீங்க சால்வ் பண்ண ப்ராப்ளம். நான் எப்பயுமே எக்ஸாம்பிள் கொடுப்பேன்ல, நீங்க வந்து எங்க போய் என்னத்தை விற்கிறீங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா. யூ கான் கோ அண்ட் செல் something at the wrong place. I used to an escape no types. நீங்க உங்களோட அந்த டீம் அசெம்பிள் பண்ணது எப்படி, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரினரா அதை எப்படி பண்ணீங்க? ஹவ் டிட் யூ புல் தட் ஆஃப்? உங்களுடைய பாஸ்ட் பர்சூட்ஸ்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி ஜாயின் பண்ணீங்களா? எப்படி அதை பண்ணீங்க? அது லைக் மைண்டட் பீப்புளை தேர்ந்தெடுக்கணும். அதாவது வந்து உங்களுக்கு அவங்கள தெரியுமா, நீங்க எப்படி அவங்கள தெரியும், ஏன்னாக்கா நீங்க யார் ஒரிஜினல் டீம் மெம்பர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்கள வந்து you may get to know more than your spouse. அதாவது வந்து மனைவி or depending on கணவனோ depending on who the entrepreneur is, அந்த ரொம்ப முக்கியம். எனக்கு அவங்கள வந்து நல்லா தெரிஞ்சுக்கும். அதனால வந்து நீங்க எவ்வளவு நாள் அவங்களோட சேர்ந்து பயணம் பண்ண முடியுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால வந்து யாரு அது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னாக்கா உங்களுக்கும் உங்களை சேர்க்க போற நபருக்கும் வந்து காம்ப்ளிமெண்டிங் ஸ்கில் செட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நீங்க பண்றதும் அதே அவரும் பண்ணாருனாக்கா, அவங்க பண்ணாங்கன்னாக்கா வேலை சரிப்பட்டு வராது இல்லையா, அடிதடி தான் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு இடம் அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருந்து
சின்ன ஓவர்லேப் இருந்ததுன்னாக்க அது ஜாப்பனீஸ்ல அதுக்கு பேர் இகிகாய்ன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் சேர்ந்து அந்த வாரத்துக்கு. ஓகே, சூப்பர். அப்புறம் ஆனா அதுக்கான சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் வந்து எப்படி இந்த பூட் ஸ்ட்ராப்பிங் ரவுட் தான் எடுத்தீங்களா இல்ல யூ ரைஸ் ஃபண்ட் வென்ச்சர் கேபிட்டல் அது மாதிரி ரூட் போனீங்களா ஃபர்ஸ்ட் டைம்? நாங்க வந்து இந்த டாய்கான்ல போய் நிறைய பேர்லாம் மீட் பண்ணி எல்லாம் கேட்டபோது அவங்க சொன்னாங்க, உங்களை மாதிரி ஐடியாவுக்கு வந்து நார்மலா பணம் ரைஸ் பண்றது கஷ்டம் அப்படின்னும் போது, அதனால ரொம்ப டைம் அதுக்கு வேஸ்ட் பண்ணாம 2-3 பேர்கிட்ட கேட்டோம். அந்த ஃபீட்பேக் வந்து எங்க ஐடியாவுக்கு எனக்கு இந்தியாவை வச்சு பண்றதுனால 96லலாம் ஹார்ட்வேர் டிசைன்லாம் யாரும் இந்தியாவில் பண்ணல. அதனால வந்து வேற என்ன வழி இல்லைங்கும் போது ஒரு கஸ்டமரே வந்து எங்களுக்கு பணத்தை கொடுத்து இந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணு அப்படின்னு சொன்னதுனால அது ஒரு பூட் ஸ்ட்ராப்பிங் வழியாகவே போனோம். அப்புறமா அந்த கம்பெனி கொஞ்சம் பெருசானதும் சர்டன்லி விசிஸும் வந்து உங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிட்டா அப்படின்லாம் கேட்குற அளவுக்கு வந்தது. பட் ஆனா அதுக்கப்புறம் நீங்க வென்ச்சர் கேபிட்டல் எடுத்துக்கல, நீங்க யூ டுக் இட் த்ரூ எக்ஸிட் என்டையர்லி த்ரூ பூட் ஸ்ட்ராப்பிங் ஆர் கஸ்டமர் ஃபண்டிங்? ஆமாங்க, கட்டாயமா. அதாவது வந்து 2000 லேட் 2000 பிகினிங் ஆஃப் 2001ல வந்து நாங்க வென்ச்சர் கேபிட்டல் ரேஸ் பண்ணோன்னு நிறைய விசிட்டெல்லாம் பேசி எங்களுக்கு டேர்ம் ஷீட்டும் கிடைச்சிது. அவங்க வந்து இந்த டியூ டெலிஜென்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டு இருக்கும்போது அப்போதான் வந்து செப்டம்பர் 11th ஆச்சு. ஸோ அந்த இதில் வந்து எல்லாரும் பயந்து போயிட்டாங்க, என்னடா அது மார்க்கெட்லாம் கொலாப்ஸ் ஆகிடும், நம்ம பிஸ்னஸ் மாடல் சரியாகாது அப்படின்லாம் சொன்னதுனால இனவே இட் இஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். அவங்க வந்து பணம் கொடுக்க மாட்டேன் அப்புறமா பார்க்கலான்னதுனால என்னாச்சுன்னா நாங்களே வந்து இந்த என்டையர் மார்க்கெட் வந்து 2002ல மெல்ட் ஆகும்போது ஒரு விசி இல்லாம திரும்ப நம்மளே எல்லாம் சேர்ந்து எப்படி அதை ரெக்கவர் பண்றதுன்னு முடிவு பண்ணி வி ரெக்கவர்ட் ஃப்ரம் தட். விசி இருந்தாங்கனாக்கா unnecessary pressure would have been there, இல்லைனாக்கா தப்பான வழியில அந்த பணத்தை செலவு பண்ணியிருப்போம். பட் அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டியும் இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது, அதாவது விசிஸ் இன்வெஸ்ட் பண்ணலான்னு. அதே சமயத்துல வந்து ராம்பஸ்ன்னு ஒரு கம்பெனி வந்து எங்களோட ஒரு டிவிஷனை வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸிட் அந்த எங்களோட டீம் ஒன்று இருந்தது பெங்களூர்லேயும், அப்புறம் ஒரு செட் ஆஃப் ஐபிஸ் அதெல்லாம் வந்து ஒரு ஆக்விசிஷன் பண்ணாங்க. அது வந்து நாட் ஓன்லி கேவ் லிக்விடிட்டி டு த ஃபவுண்டர்ஸ், அதுவும் இல்லாமல் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரே கொடுத்தது, ஒர்க்கிங் கேபிட்டல் எல்லாம் கொடுத்ததுனால அப்புறமா இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு நாங்க எல்என்டிக்கு என்டையர் கம்பெனியை வித்துட்டோம். சூப்பர். ஓகே, அந்த எக்ஸிட் ஸ்டோரி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இட்ஸ் லைக் ஹவ் டிட் இட் ஹேப்பன்? இட்ஸ் லைக் யூ ஆர் வர்க்கிங் வித் எல்என்டி இன்ஃபோடெக் as a client partner. அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அப்படி இல்லைங்க, இது ஒரு நேச்சுரலா ஆர்கானிக்கா நடந்ததா? இது வந்து I think a common customer suggested to them, or a common customer, or அவங்களுக்கு ப்ராஸ்பெக்டா இருக்கலாம், எங்களுக்கு கஸ்டமரா இருந்தது. எனக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா when they are trying to acquire company அவங்க கிட்ட இல்லாத ஒரு ஆஃபரிங்க வந்து எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்பாங்க. எங்களுக்கு வந்து நாங்க அந்த ஹார்ட்வேர் டிசைன்ல வந்து ஒன் ஆஃப் த ப்ராமினன்ட் கம்பெனிஸ்ங்கிறதுனால அந்த ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு தேவை இருந்தது. அந்த இப்போ சினர்ஜி பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து இப்போ எல்என்டிக்கு ஒரு ஹார்ட்வேர் டிசைனில் வந்து அவங்க பேர் கிடச்சிருக்குன்னாக்க நாங்கள் எங்கள் கம்பெனி அக்வயர் பண்ண ஃபவுண்டேஷன் தான். அஃப்கோர்ஸ் இந்த 10 வருஷத்தில் அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் நிறைய பெருசாக்கியிருக்காங்க. பட் அந்த ஃபவுண்டேஷன் எங்களால் தான் கிடைச்சது. ஸோ ஆக்சுவலா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் ஜர்னில யூ ஹேவ் ஹேட் இட்ஸ் ஓன், அதாவது ஸ்லோ டவுன்ஸ் as well as சக்சஸ் அப் டைம்ஸ், ஸோ எல்லாமே அதுல பார்த்துருக்கீங்க. அதை எடுத்துட்டு இந்த எக்ஸிட் பண்ணதுக்கு அப்புறம் வாட் இஸ் தட் யூ வாண்டட் டு டூ நெக்ஸ்ட் கம்பெனி இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணீங்களா, இல்ல வாட் எக்ஸாக்ட்லி brought you to your current pursuit மல்டி கோர்வேர்? அதுவும் இதே மாதிரி தாங்க. சேம் ரீசன் தான். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு வித்துட்டோம்னாக்கா அவங்க வந்து நான் கம்பீட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு 2 வருஷமோ 3 வருஷம் 5 வருஷம் டிபெண்டிங் ஆன் வாட் இட் இஸ், நீங்க பண்ணினதையே திரும்ப பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு நான் கம்பீட் கொடுப்பாங்க.
ஸோ அதனால நான் வந்து அதுவும் இல்லாமல் பண்ணதே பண்ணிட்டு இன்னும் அரைச்சமாவே அரைக்க வேணாம், why don't we try something differentங்கிறதுனால அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டிஸ்கண்டினியூ வந்தது. நம்ம வந்து எல்லா நம்ம கம்ப்யூட்டர்ல இருந்தாலும் சரி, மொபைல் போன்ல இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே வந்து இந்த சிபியூ இருக்கு இல்லையா, மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஒரு கோர் இல்லாம மல்டிபிள் கோரா வந்து வந்தது. நம்ம சாதாரணமா வந்து ப்ரோக்ராம் எழுதுனாக்க நம்ம வந்து சீரியல் ப்ரோக்ராம் தான் எழுதுவோம். ஆனா நிறைய கோர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு பேரலல் ப்ரோக்ராமிங்னா எனக்கு தெரியணும் ரொம்ப முக்கியமா. அதனால வந்து அந்த டிஃபரன்சியேஷன், ஹவு டு டேக் இந்த மாதிரி காம்படிஷனலி இன்டென்சிவ் ஆல்கரிதம்ஸ் எல்லாம் வந்து எப்படி நம்ம இந்த மாதிரி மல்டி ப்ராசஸர் ஆர்கிடெக்சருக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக வேண்டி தான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம். அது இதுக்கு வந்து கொஞ்சம் பியூர் ரிசர்ச் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம அதனால வந்து நம்ம யூனிவர்சிட்டி இருக்கிறவங்க யாராவது தெரியுமான்னு பார்த்து, யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய் அர்பானா சாம்பியன் யூஐயூசியில் இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் கூட, அப்புறம் இன்னொரு செயின்ட் லூயிஸ்ல இருக்க இன்னொரு கோஃபவுண்டர் கூட சேர்ந்து கம்ப்ளீட்டா நியூ டீம் ஃபார்ம் பண்ணோம். அது என்னதுனாக்கா, ஒன்ஸ் யூ ஐடென்டிஃபை த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான ரைட் டீம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்படி தொடங்கினது இந்த கம்பெனி. இந்த கம்பெனியும் அப்படிதான். நாங்கள் டே 1 நாங்கள் பணம் ஒன்றும் ரைஸ் பண்ணல. ஏன்னாக்கா இது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி தொடங்கின டைம் வந்து எக்கனாமிக்கலி ரொம்ப டவுன் டர்ன். 2008 வந்து மார்க்கெட் கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் 9-10 பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா தரமட்டமாக இருந்தது, யாரும் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருந்த சமயத்தில் கம்பெனி தொடங்கினதுனால எங்களுக்கு அர்ஜென்ட்டும் இல்லை. வி ரோட் த growth wave again. அதனால வந்து இப்போ இந்த கடந்த 10 வருஷமா we are doing very well in this company. இப்போ நம்ம பார்க்குற வீடியோஸ், நம்ம இமேஜ் அனாலிசிஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ என்னையே பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் வந்து இட்ஸ் அ வர்ச்சுவல் பேக்ரவுண்ட் இல்லையா, இந்த மாதிரி இமேஜ் ப்ராசஸிங்லாம் பண்ணுற கேப்பபிலிட்டி வந்து எங்கள் கம்பெனிக்கு இருக்கு. அந்த மாதிரி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக அதில் என்ன ஆகுனாக்கா லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். எல்லாருக்கும் வந்து ஒரு ஆண்டர்பிரனருக்கு வந்து அந்த கியூரியாசிட்டி இருக்கணும், இன்டெலெக்சுவல் கியூரியாசிட்டிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் இது பண்ண முடிஞ்சது. அதுவும் இல்லாமல் வந்து ரீசர்ச் ப்ராப்ளம்ங்கிறதுனால எந்த டீமை நம்ம வச்சு பண்றோங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். உங்களுடைய இது வந்து இப்ப மல்டி கோர் வேர்ல வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் இது மாதிரியான அந்த புது சார்ட் ஆஃப் ரிசர்ச்க்கு இது வந்து ஒரு ஃபவுண்டேஷனலா அமைதா ஏஜிகே, நீங்க பண்ற சம் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரிசர்ச் திங்ஸ்? இருக்கலாங்க. அது வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் வாஸ் வே ஃபார் அவே. பட் அதுல வந்து நீங்க இருக்கிற பேரலல் கம்ப்யூட்டிங்கே வந்து நிறைய பேருக்கு ஒழுங்கா ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண தெரியல. ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்ணலாம் நல்லா. எனக்கு வந்து சிபியூ இருக்கு, ஜிபியூ இருக்கு, டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து எப்படி நம்ம ஃபுல்லா மேக்ஸிமைஸ் பண்ண முடியுங்கிறது தான் வந்து அந்த ப்ராப்ளத்தையே இன்னும் சால்வ் பண்ணலாம் 10 வருஷத்துக்கு. ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அப்புறம் கம்ப்யூட்டர் விஷன்லயும் இப்ப நீங்க வந்து இந்த லைப்ரரிஸ் எடுத்துட்டு நீங்க வந்து நிறைய கம்பெனிஸ்க்கு, ஈவன் இப்ப இந்த ஆட்டோமோட்டிவ் அது மாதிரியான செக்டர்லாம் இந்த கம்ப்யூட்டர் விஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. வாட் காட் யூ டு கம்ப்யூட்டர் விஷன்? அதுல எப்படி ரிசர்ச்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல பண்ணீங்கன்னாக்கா, நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, இந்த மல்டி கோர் ப்ராசஸரை நம்ம யூஸ் பண்ணணும்னாக்கா காம்படிஷனலி இன்டென்சிவ் ஆல்கரிதம் தான் பார்க்கணும். மோஸ்ட் ஆஃப் த கம்ப்யூட்டிங் கோட் வந்து கண்ட்ரோல் கோடா இருக்கும். அது பேர் என்ன, இதை பண்ணி இது நிறுத்தினா அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே ஒழிய, நிறைய இப்போ நம்ம வீடியோ ப்ராசஸிங், வீடியோ கம்ப்ரெஷன், இமேஜ் ப்ராசஸிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இட் ஹஸ் காட் அ டைம் எலிமெண்ட் டு இட். அந்த டைம்குள்ள ஒரு சர்டன் லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் வந்து தேவை இருக்கும். அதனால வந்து இட் இஸ் கம்ப்யூட்டேஷனலி இன்டென்சிவ் டாஸ்க். அதுதான் வந்து என்னென்ன ஒர்க் லோட் இருக்கும் இந்த மாதிரி ஆக்சலரேட்டர் ஆர்கிடெக்சருக்கு கொண்டு போறதுக்குங்கிறத யோசிச்சு பார்த்த போது இமேஜ் ப்ராசஸிங்கும் வீடியோ ப்ராசஸிங் ஒரு 2 இமீடியட் திங்ஸ். அதுல வந்து நாங்க இந்த மாதிரி நிறைய ஆல்கரிதம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அது வந்து 2 வெர்டிக்கல் மார்க்கெட்ஸுக்கு வந்து அது போயிட்டு இருக்கு. ஒன்று வந்து அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஆட்டோமோட்டிவ். அதாவது வந்து நீங்க
ரோபோ டாக்ஸியா இருக்கலாம், இல்லைனாக்கா ஒரு ட்ரோன் போய் டெலிவர் பண்ணலாம் அவங்கள ஃபுட் ஆர் இது. அப்புறம் கார்ல கூட இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா டெஸ்லா மாதிரி கார்லாம் வந்து யூ கேன் டூ சம் லெவல் ஆஃப் அட்டானமி. நீங்க கையை விட்டுட்டு கூட கார் ஓட்ட முடியும் இப்போதைக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய கம்ப்யூட்டர் விஷன், இமேஜ் ப்ராசஸிங் அதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால தான் வந்து அந்த மார்க்கெட் போனோம். அதே மாதிரி வந்து மீடியா அண்ட் ஏஐ அனலிட்டிக்ஸ்ல வந்து இப்போ நம்ம வந்து அமேசான் பிரைம் வீடியோ பார்க்குறோம், சினிமா பார்க்குறோம், யூடியூப் பார்க்குறோம். அதில் என்ன ஆகுதுனாக்கா நீங்கள் அனுப்புகிற வீடியோவை கம்ப்ரெஸ் பண்ணி டெலிவர் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் இருக்குது. வீடியோ என்கோடர், வீடியோ டிகோடர்லாம் இருக்குது. அந்த மாதிரி சாஃப்ட்வேரும் வந்து எங்கள் கம்பெனி தான் உலகத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் இன் த வேர்ல்டு. இது ஒரு ஹை அண்ட் டீப் டெக்னாலஜி ஒர்க். ஆனா இது வந்து இன்வால்வ் ஆகுறது வந்து இந்த மல்டி கோர் ப்ராசஸஸ் இன்வால்வ் ஆகுறதுனால மல்டி கோர் வேர்ங்கிற பேர் காரணம் வந்து அதுதான் இதுக்கு. கரெக்ட். அதனாலதான் அந்த பேர் வச்சோம் நாங்க. அது வந்து நாங்க என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றோங்கிறத வந்து யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. பேரை வச்சே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா சில பேர் வந்து இந்த மாதிரி அன்லெஸ் நம்ம கூகுள், யாஹூ, ஜூம்ங்கிற மாதிரி அல்டிமேட்லி இஃப் யூ மேக் இட் சோ பிக் யூ கேன் கிரியேட் அ வெர்ப் அவுட் ஆஃப் இட். பட் ஆனா எங்க கம்பெனி வந்து நாங்க என்ன பண்றோங்கிறத வந்து பேர் வச்சோம். சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் மாதிரி மல்டி கோர் வேர் வச்சு பண்ற வேர்ங்கிறனால மல்டி கோர் வேர். ஆமா கரெக்ட். So other than multi-core ware, என்னென்ன non-profit work எல்லாம் பண்றீங்க நீங்க? I know that personally you are involved with Pratham and multiple other things. நீங்க ஆனா வந்து what keeps you kind of உங்களோட lighter side of things என்ன பண்றீங்க other than the entrepreneurship? அதாவதுங்க நமக்கு எல்லாருமே வந்து we all have the fortune of good education, good opportunity to work, create opportunity for others எல்லாம் பண்றோம். பட் ஆனா வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஒரு ரிட்டையர் ஆகும்போது இன்னும் வேற யாருக்காவது போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்லாம் நினைப்பாங்க. நான் வந்து அப்படி கிடையாதுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இட் செல்ஃப் ஐ காட் டு நோ அபவுட் an orphanage in இந்த கோயம்புத்தூர்ல வந்து குழந்தைகள் குடும்பம்னு ஒன்று இருக்கு, போத்தனூர்ல. பேசிக்கலி அந்த தான் ஃபர்ஸ்ட் நான் ப்ராஃபிட் என்கேஜ்மெண்ட். அங்கே போய் அந்த குழந்தைங்களுக்கான எப்படி அவங்களுக்கு ஷெல்டர் இருக்கு, எல்லாரும் சாப்பாடு கொடுக்குறாங்க, ஆனா படிப்பு வந்து வர்றதில்லை. அதனால வந்து எப்படி அவங்கள நல்லா படிக்க வைக்கிறதுங்கிற இதுல தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டொனேஷன் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி வாலண்டியர் டைம் பண்ணேன். அதுக்கப்புறம் அது பேர் என்ன, பிரதம் தமிழ்நாடு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி சம்பத்னு ஒருத்தர் இருக்காரு சென்னையில. அவர் இஸ் ஆல்சோ சோஷியல் ஆக்டிவிஸ்ட். அவர் வந்து இந்த மாதிரி இப்போ ஒரு ஆஹா குருன்னு ஒரு கம்பெனி வச்சுட்டு இருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிரதம் தமிழ்நாடு ஆக்டிவிட்டி வந்து எப்படி வந்து ஸ்கூல்ல போற எல்லா குழந்தைங்களும் வந்து நல்லா படிக்கணும் அப்படிங்கிற அந்த அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி படிக்கணும்னு தெரியணும், அப்புறம் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அதாவது வந்து லேர்ன் டு ரீட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ரீட் டு லேர்ன். அந்த கான்செப்டை கொண்டு வந்தது அந்த ஆர்கனைசேஷன். அதான் ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்டட் என்கேஜிங் வித் தெம் ஆல்சோ இன் இந்த மிடில் ஆஃப் 2000 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் எங்க கம்பெனி வித்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நிறைய டைம் கிடைச்சது. அதுவும் இல்லாம குழந்தைங்களும் வந்து பெருசாயிட்டாங்க. அதாவது வந்து அப்போ நம்ம டைமை என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் டைம் வந்து இந்த மாதிரி நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆக்டிவிட்டிக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு பிரதம், இந்தியா லிட்ரஸி ப்ராஜெக்ட், குழந்தைகள் குடும்பம், இந்த மாதிரி எல்லா வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஐ ஸ்டார்டட் ஸ்பெண்டிங் டைம்ங்க. அப்படிதான் வந்து டை இஸ் ஒன் ஆஃப் த எலிமெண்ட். அப்படிதான் வந்து நான் வந்து டை 1995 எப்படி பெனிஃபிட் கிடைச்சதோ 2001 வந்து ஐ பிகேம் அ சார்ட்டர் மெம்பர். அந்த சார்ட்டர் மெம்பர் வந்ததுனாக்கா அது வந்து ஒரு நம்ம உடம்புக்கு எப்படி முதுகெலும்பு வந்து ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி வந்து டை வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும்னாக்கா சார்ட்டர் மெம்பர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் டு பி இன்வைட்டட். என்னை வந்து கூப்பிட்டாங்க. அது வந்து அழைப்பிதழ் கொடுக்கணும், எல்லாரும் சும்மா எல்லாரும் சார்ட்டர் மெம்பர் ஆக முடியாது. ஸோ தட் வாஸ் அ ப்ரிவிலேஜ் அண்ட் அலாங் வித் தட் ப்ரிவிலேஜ் கம்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால வந்து நம்ம எப்படி ஆண்டர்பிரனர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஇஓ ஃபோரம் தொடங்கினோம். அப்புறம் டை சென்னை கொஞ்சம் நல்லா வர்றதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் நான்.
அப்புறமா அந்த மாதிரி டைகான் வருஷம் கான்ஃபரன்ஸ் நடக்கும். அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து சில ட்ராக்குக்கெல்லாம் வாலண்டியர் பண்றது அந்த மாதிரிலாம் இருந்து கடைசியில டை அது பேர் என்ன இந்த கான்ஃபரன்ஸ்க்கே கன்வீனர்ஷிப்னு ஒன்று இருக்கும். அதாவது நாங்க 2 பேர் கோ-கன்வீனர்ஸ் ஆர் த ஹெட் ஆஃப் த கான்ஃபரன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து நானும் இப்ப இருக்கிற கரண்ட் பிரசிடென்ட் பிஜேஆரும் 2 பேரும் சேர்ந்து 2015ல அந்த கான்ஃபரன்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ அந்த கடந்த 2 வருஷமா போர்டில் இருந்துட்டு இப்போ இந்த வருஷம் இந்த காமிங் ஜனவரியில இருந்து அந்த பிரசிடென்ட். ஐ மீன் இப்போ வந்து பிரசிடென்ட் எலெக்டா இருக்கேன். என்னென்ன இன்னர் ஒர்க்கிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கேன். இட்ஸ் அ பிக் ஷூஸ் டு ஃபில். எனக்கா இந்த ஆர்கனைசேஷன் ஹஸ் ஸ்டார்டட் 1993ல ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ இட் ஹஸ் க்ரோன் வேர்ல்ட் வைட் ஆர்கனைசேஷன். 61 சாப்டர்ஸ் இருக்கு, இப்போ 14 கண்ட்ரில இருக்காங்க. ஸோ அதனால வந்து அந்த வளர்ச்சியை கொண்டு வந்த இதை வந்து சஸ்டெயின் பண்ணணும். அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகம். அண்ட் ஆல்சோ ஜெனரேஷன்ஸா மாறிட்டு இருக்கு இல்லையா. இப்போ இந்த ஃபவுண்டர்ஸ் வந்து 93ல இருந்தவங்க எல்லாம் வந்து இப்போ தேர் ஆல் இன் தேர் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஆல்மோஸ்ட் ஸ்டேஜ். அதனால வந்து யங்ஸ்டர்ஸ் நீட் டு பி ஹேண்டட் ஓவர் த பட்டான். ஸோ அதனால வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருக்கு. டைங்கிறது என்ன எஜுகேட் தி இண்டஸ் ஆண்டர்பிரனர்ஸ் அந்த பேர் காரணம் என்ன? ஆக்சுவலா இது ஒரு பியாண்ட் இந்தியா ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் த இண்டஸ் வேலி இல்ல இருக்கிற எல்லா ஆண்டர்பிரனர்ஸையும் டார்கெட் பண்றதுனாலயா இல்ல வாட் இஸ் த தீசிஸ் அண்ட் ஹவ் இட் காட் ஃபவுண்டட் எஜுகேட்? அதாவது வந்து இந்த ஸ்டோரி வந்து 1993லயோ வந்து இந்த மாதிரி எல்லாரும் யாரோ ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலையோ யாரையோ பாக்குறதுக்காக ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ண போயிருக்காங்க போல இருக்கு. ஃபார் வாட் எவர் ரீசன் தட் பர்சன் டிட் நாட் ஷோ அப். அதனால வந்து இவங்க எல்லாம் அங்க போய் அட்டன் பண்ண போனவங்கலாம் சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம ஏதாவது பண்ணணும், நம்ம கம்யூனிட்டிக்கு பண்ணணும்னு சொல்லி அப்படி தொடங்கினதுதான். அதாவது வந்து இட் வாஸ் ஸ்டார்டட் பை த ஆண்டர்பிரனர்ஸ் ஃபார் த ஆண்டர்பிரனர்ஸ்ங்கிற மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன குரூப்பா ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி கொண்டு வரணும்னு சொல்ல வந்தாங்க. அது வந்து ஆண்டர்பிரனர்ஸை ஹெல்ப் பண்ணணும் இன் மல்டிபிள் வேஸ். ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷன், அதாவது வந்து ஆண்டர்பிரனர்ஷிப்ங்கிறதே வந்து எப்படி சொல்லி கொடுக்கறது ஒரு ஆளுக்கு இல்லையா, நாட் எவ்ரிபடி. இப்போ அதனால வந்து அந்த டைகான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா there will be series of sessions. கம்பெனி எப்படி ஃபார்ம் பண்றது, யாருக்கு எப்படி ஷேர் கொடுக்கறது, எப்படி ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் பண்றது, எப்படி சேல் பண்றது, எப்படி மார்க்கெட்டிங் பண்றது, அந்த மாதிரி நிறைய ட்ராக்ஸ்ல வந்து சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 1995, 6, 7லலாம் வந்து எனக்கு ரொம்ப இட் பர்சனலி ஹெல்ப் மீ அ லாட். அந்த மாதிரி அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த நெட்வொர்க்கிங், அதாவது வந்து இப்போ the way that you and I got to know each other was because of TIE இல்லையா. நம்ம ஏதோ ஒரு TIE ஈவென்ட்க்கு போகும்போது தான் நம்ம மீட் பண்ணோம். அந்த மாதிரி வந்து you get to meet like-minded people, so you end up helping. அது மாதிரி. அப்புறம் சில பேருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இருக்கும். அப்போ வந்து வெஞ்சர் கேபிட்டல் வந்து நீ டைல இருந்து ரெக்கமெண்ட் பண்ணாக்க சான்சஸ் ஆர் they will take you seriously. அதே மாதிரி லாயர்ஸ், லா ஃபார்ம், இந்த ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் ஃபார்ம்லாம் வந்து யார் ரெக்கமெண்ட் பண்றாங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ வந்து இந்த டை மேட் அ பிக் இம்பாக்ட் டு லாட் ஆஃப் பீப்புள் இன்க்ளூடிங் மை செல்ஃப். அந்த மாதிரி தான் தொடங்கினது. அல்டிமேட்லாம் அப்போ தொடங்கின போது வந்து சிலிக்கன் வேலியில இருக்கிற இந்தியன் நாட் இந்தியன் சவுத் ஏஷியன் ஆண்டர்பிரனர்ஸ், அதாவது வந்து இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, எங்க இருந்து வேணா இருக்கலாம், அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த ஆண்டர்பிரனர்ஷிப் சப்போர்ட் ஆர்கனைசேஷனா வந்து தொடங்கிச்சது. ஆனா அப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக அமெரிக்காலேயே வேற சாப்டர்ஸ் தொடங்கினாங்க. பாஸ்டன், அட்லாண்டா, அந்த மாதிரி நிறைய வேற ஊர்ல, சியாட்டில், போர்ட்லண்ட், அந்த மாதிரிலாம், சிகாகோ. அப்புறமா வந்து ஸ்லோலி ஸ்டார்டட் ஓப்பனிங் சாப்டர்ஸ் இன் இந்தியா. அப்புறம் டை பிகேம் குளோபல். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 14 கண்ட்ரில இருக்கு. I think the most recent one is in even Africa right now. It was started in Nairobi நினைக்கிறேன், pre-COVID. ஸோ கிரேட் ஜர்னி. நீங்க வந்து ஒரு ஆண்டர்பிரனரா வந்து போயிட்டு டிஸ்கவர் பண்றதுக்காக ஜாயின் பண்ணிட்டு இன்னைக்கு அதுல இருந்து லேர்ன் பண்ணி யூ have become a charter member. Now finally you have become a kind of a convener running a large TICON conference. Now you have you are becoming the president, taking over the baton. So உங்களுடைய இப்ப இந்த கிவ் பேக் ஜர்னில வந்து what are your plans to
கைண்ட் ஆஃப் இந்த டைல நீங்க ஏதாவது புதுசா இல்ல டிஃப்ரெண்டா ஏதாவது சில விஷயங்கள் பண்ணலாம் பிளான் பண்ணிருக்கீங்களா நெக்ஸ்ட் இயர் உங்களுடைய பிரசிடென்ட்ஷிப்ல? கட்டாயமாங்க. அதாவது வந்து இப்போ டை பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி 1993ல தொடங்கும்போது இந்த டை மட்டும்தான் இருந்தது நம்ம இந்த பே ஏரியால. இப்ப பார்த்தீங்கன்னா, அது இல்லாம நெறைய ஆண்டர்பிரினியரியல் சப்போர்ட்டர்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்கு. Y Combinator, StartX, Plug and Play, FalconX இந்த மாரி 500 ஸ்டார்ட் அப்ஸ் இந்த மாரி நெறைய ஆர்கனைசேஷன் வந்து இந்த கடந்த 10, 15 வருஷத்துல வந்திருக்கு. அதனால வந்து டை வந்து கொஞ்சம் அப்ரோச் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கணும். எப்படி இவங்களை எல்லாரும் சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால வந்து நான் வந்து கொஞ்சம் இந்த பார்ட்னர்ஷிப்ல வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண போறேன். எப்படி நம்ம வந்து வேற வேற ஆர்கனைசேஷன் கூடயும் அவங்க வந்து நம்ம டை நெட்வொர்க் எப்படி லெவரேஜ் பண்றது, அதுக்கான வழிகள் எல்லாம் என்ன பண்ணலாம்னு பார்க்க போறேன். அது வந்து ஒண்ணு. ரெண்டாவது வந்து நான் இந்த சார்ட்டர் மெம்பர்ஸ் வந்து அவங்கள எப்படி கண்டினியூஸா என்கேஜ் பண்ணணும். எனக்கா வந்து நாட் ஓன்லி இந்த எக்ஸிஸ்டிங் சார்ட்டர் மெம்பர்ஸ் என்கேஜ் பண்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று வந்து புதுசா யங்கர் பீப்புளையும் கொண்டு வரணும். இப்போ நான் வந்து சார்ட்டர் மெம்பர் ஆகும்போது I was in my early 30s or something like that, right? So அந்த மாதிரி how to bring more younger entrepreneurs into Thai ecosystem so that 20 years from now they can tell ஒரு என்ன மாதிரி இன்னொரு கதை சொல்லலாம் இல்லையா? அதனால வந்து நிறைய யங்கர் Thai under 40 எப்படி கொண்டு வருதுங்கிறது பார்க்க போறேன். அப்புறமா வந்து இந்த Thai Silicon Valley வந்து it is like a Silicon Valley, forget about Thai. Silicon Valley is a sort of a landing pad for entrepreneurs from around the world. எல்லா ஊர்ல இருந்தும் வராங்க. நம்ம இந்தியால இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து, சவுத் அமெரிக்கால இருந்து, யூரோப்ல இருந்து, எல்லா ஊர்ல இருந்தும் வராங்க. இங்க வந்தாங்கனாக்க how can Thai be the landing pad? ஸோ அதனால வந்து இந்த to connect the international entrepreneurs to Thai Silicon Valley வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கான இதுவும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு 4 key ஏரியா: பார்ட்னர்ஷிப், யங் ஆண்டர்பிரினர்ஸ், charter membership, and then global connect. இந்த 4 ஏரியா வந்து பண்ணணும். அந்த யங் ஆண்டர்பிரினர்ஸ்ல நீங்க இன்ஃபேக்ட் நீங்க வந்து இந்த டை ஃபார் யூத்னு சொல்லிட்டு இப்ப சிலிகான் வேலில சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது how the kids are kind of the teen itself they can get exposed. அதாவது அவங்க ஒரு ஐடியாவை எப்படி பிரசன்ட் பண்றாங்க, பிட்ச் பண்றாங்க, அது மாதிரியான விஷயங்கள்லாம். சோ கைண்ட் ஆஃப் கரெக்ட். finish your thought. Why do you think it's important to get our kids and the teens exposed to entrepreneurship? நீங்க அதை ஏன் ஒரு ஆக்டிவிட்டியா பர்சியூ பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த யங் ஆண்டர்பிரினர் நீங்க பிளான் பண்ற சாப்டர்ல அதுவும் இருக்கா? ஆமாங்க. அதாவது வந்து இப்போ நம்ம ஒரு நீங்களே எல்லார்ட்டையும் கேட்கலாம். அதாவது வந்து ஒரு கிராஜுவேட்டிங் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா, காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ பாத்தீங்கன்னாக்க எவ்வளோ பேர் வந்து entrepreneur ஆவறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா it will be a very single digit percentage. I think the number is like, I think 2 to 3% or something like that. It's a very small percentage of the people only become an entrepreneur. அது வந்து sometimes it forces them, sometimes வேலை விட்டு போயிடுச்சு அதனால ஆண்டர்பிரினர் ஆகிறாங்க. அதனால வந்து இப்போ ஒருத்தர் வந்து சின்ன குழந்தையிலேயே வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இருந்ததுனாக்கா Thai has to foster it. அதனால வந்து என்ன பண்ணோம்னாக்கா கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம டை யூத்னு ஒரு ப்ரோக்ராம், டைகான்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ட்ராக்ஸ் இருக்கும். அதில் வந்து we created one youth track also. அதில் என்ன பண்ணுவாங்கனாக்கா we get a lot of young speakers to come and speak. இந்த மாதிரி 300-400 high school going students or college going students will come there. அதனால வந்து அவங்களுக்கு அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை உண்டாக்குறதுக்கும் அதுக்கான என்னென்ன அடிப்படைகள் எல்லாம் தெரியணுங்கிறதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். அது எஸ்பெஷலி இந்த யூத் ப்ரோக்ராம் எப்படின்னாக்கா இந்த ஹை ஸ்கூல்ல படிக்கிறவங்க, அதாவது அமெரிக்காவில் வந்து ஹை ஸ்கூல் வந்து 9, 10, 11, 12 இந்த 4 வருஷத்துல வந்து ஜூனியர் இயர்லயோ அதாவது வந்து 11ஆவதுலயோ 10ஆவதுலயோ வந்து நீங்க என்ன பண்றீங்கிறத பொறுத்து தான் சில டைம்ல நல்ல காலேஜ்ல எல்லாம் வந்து அட்மிஷன் கிடைக்கும். அதனால வந்து இந்த குழந்தைங்க வந்து இதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி
எப்படி ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி பண்றது அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க அந்த சேர்றாங்க. ஸோ நாங்கள் டைல இருக்கிற சார்ட்டர் மெம்பர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி அப்புறம் ஒரு பெர்க்லி ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருக்காரு நயீம் சஃபார்னு, அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. வாரம் வாரம் இந்த குழந்தைங்க நவம்பர்ல இருந்து ஒரு ஏப்ரல் மே வரைக்கும் இது நடக்கும். அதில் அவங்க வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அட் எண்ட் ஆஃப் த இயர் தே வில் டூ அ காம்படிஷன். இது வந்து யூத்துக்கும், அதாவது ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நடக்கும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடக்கும். அதில் இருக்கிற இங்கே இருக்கிற லோக்கல் வின்னர் வந்து குளோபல் லெவலில் எல்லா டை சாப்டர்ல என்னென்ன யூத் இருக்கோ எல்லாமே வந்து கம்பீட் பண்ணி அல்டிமேட்லி தே கெட் ரெகக்னைஸ்ட். சம் ஆஃப் தம் ஈவன் கெட் ஃபண்டட் ஆக்சுவலி. அப்போ அந்த மாதிரி பண்றாங்க. அல்டிமேட்லி இட் இஸ் a way of giving back. It is but in the அது பேர் என்ன, when you're budding itself, right, make sure that you give the entrepreneurial thought in their head. அதனால அதுக்கு தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அது. I think that's a great effort. I think it should get success further and even spread in other countries. In fact, India மாதிரியான countriesல வந்து we have a large younger population. அட்லீஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி அந்த 1-2% இந்தியால வந்து entrepreneurship pursue பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா I think we will have a flourishing economy. So let's see how that kind of gets. வந்து நீங்க வந்து உங்க அது பேர் என்ன தெருமுனையில ஒரு பொட்டி கடை வச்சுக்கலாம். நீங்க வந்து ஒரு அது பேர் என்ன, you can create a Walmart or something like that, right? I mean, it spans a lot. So ultimately பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில கூட நான் பிரதமோட ஃபவுண்டர் கிட்ட பேசிட்டு இருந்தபோது அவர் சொன்னாரு, அதாவது ஆர்கனைஸ்ட், அதாவது லேபருங்கிறது வந்து நம்ம ஊர்ல கூட வந்து இட் இஸ் ஒன்லி ஆஃப் ஆல் த எம்ப்ளாயபிள் பீப்புள் பாத்தீங்கன்னாக்கா I think it's a very small percentage, like 10 or 15% or whatever. Everybody else is self-employed in one way or another. அதாவது வந்து கடை வச்சோ இல்லை எப்படியாவது பாடம் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி நிறைய தேர் ஓன் வே ஆஃப் லைவ்லிஹுட்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குமே வந்து ஒரு கார்பரேட்ல போய் கவர்மெண்ட் வேலையோ இல்லை கார்பரேட் வேலையோ எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. அதனால வந்து எவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு வந்து எப்படி நம்மளால ஒரு தொழில் செஞ்சு அது பேர் என்ன செல்ஃப் இருக்க முடியுமோ, then in that sense a self-employable person is a entrepreneur or a micro entrepreneur. இப்ப நீங்க வந்து இந்த கிவ் பேக் பத்தி பேசியிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேர்னிங் த்ரூ வாலண்டியரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இன்சைட் கொடுத்தீங்க. இப்போ இந்த ரைஸ் வந்து ஒரு சாப்டரா வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் அசோசியேஷனா வந்து இப்போ ரீசெண்டா பாஸ்ட் 3 years ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அண்ட் மெனி அதர் ஆண்டர்பிரினர்ஸ் ஹவ் கம் டுகெதர் அண்ட் ட்ரைங் டு டூ திஸ் இன் தமிழ்நாடு அண்ட் மல்டிபிள் அதர் பிளேசஸ். அதாவது ஒரு தமிழ் டயஸ்போராவை டார்கெட் பண்ணி அறம் சார்ந்த தொழில் முனைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்பின்னிங்கோட இது வந்து பியாண்ட் டெக்னாலஜி எப்படி எல்லா இண்டஸ்ட்ரீஸையும் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நார்த் அமெரிக்கா சம்மிட் இப்ப 2 நாட்கள்ல நடக்க போகுது. ஸோ அதற்குமே இப்போ உங்களோட இன்சைட்ஸ் கட்டாயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது வந்து எப்படி வந்து ஒரு ஆண்டர்பிரினரியல் அசோசியேஷன்னா வந்து கைண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பிகம் அ மெம்பர் அண்ட் தென் கன்சிஸ்டன்ட்லி பார்ட்டிசிபேட் அண்ட் தென் லேர்ன் த்ரூ கைண்ட் ஆஃப் வாலண்டியரிங், அதுக்கப்புறம் வந்து யூ ட்ரை டு கைண்ட் ஆஃப் கிவ் பேக். இது மாதிரி ஒரு சைக்கிளா வந்து ஆர் ஆல்சோ புட் தட் லேர்னிங்ஸ் வாட் எவர் யூ ஆர் டேக்கிங் பேக் ஃப்ரம் தோஸ் அட்டெண்டிங் தோஸ் மீட்டிங்ஸ் இன்டு யுவர் ரியல் லைஃப் ஆர் பையிங் ஆன் டு யுவர் ஓன் ஸ்டார்ட் அப் ஆர் அதர் ஒர்க். ஸோ நீங்க ஈவன் ஆண்டர்பிரினரா இருந்தா கூட வந்து நம்ம என்ன கத்துக்கிறோமோ அதை வந்து நம்ம போடுறது மூலமா they will try to take backங்கிறத ஒரு நல்ல மெசேஜ் சொன்னீங்க. So other than this, உங்களுடைய general thesis about bootstrapping, நீங்க ஒரு bootstrap company பண்ணி successfully you have exited. Now this another company also you are bootstrapping. You are a big champion of bootstrapping. In fact, the reason you are willing to mentor me is because of our bootstrapping interest. Bootstrapping பத்தி உங்க கருத்து என்ன? Why you think it's a successful model where people can kind of should try that quickly or rather than waiting for getting a venture capital funded model or seed funded model? Bootstrapping, it's a wonderful concept. Ideally வந்து நீங்க ஒரு கம்பெனியை தொடங்கிறதுக்கு கஸ்டமர்ஸ் கிடைச்சதுனாக்க நீங்க அந்த நீங்க பூட்ஸ்ட்ராப் பண்றது தான் பெட்டர். ஏன்னாக்கா யூ கேன் டேக் ஒன் ஸ்டெப் அட் டைம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம another great example of a bootstrapped company is Zoho.
they've done a fairly good job of Sridhar has done நல்லா பெருசாக்கிட்டார் அந்த கம்பெனியை. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷ காலம் ஆயிடுச்சு. 1996 தொடங்கி இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு தான் ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறமா இட் இஸ் ரீச்சிங் நியூ ஹைட்ஸ் இல்லையா. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டேயிங் பவர் இருந்ததுன்னாக்க நீங்க பூட் ஸ்டாப் பண்ணலாம். அதே மாதிரி சில இப்போ நீங்க வந்து ஒரு செமிகண்டக்டர் சிப் நீங்க டிசைன் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாக்கா அந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு கட்டாயமா வந்து பணம் தேவை. எனக்கு அது அப்ஃப்ரண்ட் கேபிட்டல் நீடட் இஸ் வெரி வெரி ஹை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிப் நீங்க இம்போர்ட் பண்ணணும்னாக்கா சம்டைம்ஸ் இட் காஸ்ட் $20 million $30 million. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து நீங்க பூட் ஸ்ட்ராப்பிங்னாலும் தப்பு. எந்த பிஸ்னஸ் வந்து பூட் ஸ்ட்ராப்பிங் ஃப்ரெண்ட்லிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், இந்த மாதிரி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கம்பெனிஸ், அந்த மாதிரி இது வந்து யூ கேன் ஆல்வேஸ் டூ இட். மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா சில டைம் ஈவன் சம் கஸ்டமர்ஸ் வில் பே அ லாட் ஆஃப் மணி ahead of time. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் வந்து நீங்கள் வித்தவுட் ரைசிங் அ வெஞ்சர் மணி யூ கேன் ட்ரை டு டூ இட். எண்ட் ஆஃப் த டே நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஐடியா என்ன ஐடியா, அந்த ஐடியா சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ரிசோர்ஸஸ் வேணும். சில பேர் வந்து நம்ம வெஞ்சர் கேபிட்டல் வேணும்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு 1 வருஷம் 2 வருஷம் வந்து வேஸ்ட். அந்த 1-2 வருஷத்துல வந்து யூ கேன் மேக் அ லாட் ஆஃப் ப்ரோக்ரஸ் இஃப் த ஐடியா இஸ் பூட் ஸ்ட்ராப்பபிள். ஸோ அதுதான் வந்து நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஒன்ஸ் பூட் ஸ்ட்ராப் பண்ணிட்டு ஒரு மாதிரி நீங்க க்ரோத் வர ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்துல யாராவது பணம் கொடுத்தாங்கன்னாக்கா வேண்டாம்னு சொல்லக்கூடாது எனக்கா. பிகாஸ் அந்த பணம் வரும்போது யூ கேன் க்ரோ மச் ஃபாஸ்டர், ரைட்? ஸோ அதனால வந்து இட் இஸ் once you take other person's money, right, then you're adding another partner, right? Why is it called a venture capital partnerங்கிறன்னு ஏன் சொல்றாங்கன்னாக்கா சடனா வந்து இப்போ நீங்க you're taking on another person in the journey to go further or to scale your company. So initial வந்து ஐடியா என்ன, அது வந்து அதுக்கு அந்த ஐடியாவை ரியலைஸ் பண்றதுக்கு எவ்வளோ பணம் தேவை இருக்கும், அந்த பணம் வந்து நம்மளாலேயே முடியுமா இல்லையாங்கிறது பார்க்கணும். அதுதான் பூட் ஸ்ட்ராப். அது பண்ணீங்கன்னாக்க சில அடிப்படையான அது பேர் என்ன, டிசிப்ளின், ஒழுக்கங்கள் தேவை. அதை எப்படி பணத்தை எப்படி செலவு பண்றது, எப்படி நம்ம இன்னொரு தேர்ட் பார்ட்டியை லெவரேஜ் பண்றது, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விதமா பண்ணலாம். நம்ம யூனிவர்சிட்டி கூட பார்ட்னர் பண்ணலாம், இல்லைனாக்கா வந்து ஓப்பன் சோர்ஸ் லெவரேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பண்ணோம்னாக்கா நம்ம we can manage and launch a product, and அதுக்கப்புறமா you can scale it. But there are very very significant bootstrapping stories, and then there are people who try to bootstrap and they run out of money also, right? I mean adum problem irukum. So you need to be very careful saying that ultimately are you ready to, is a customer willing to pay for your product or a serviceங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். And once you can get there sooner without raising any money, then bootstrapping is a possibility. சொன்னது வந்து ஒரு நோ ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல். இது வந்து அந்த ஐடியா வந்து ஜென்யூனா வந்து இந்த பூட் ஸ்ட்ராப்பிங் மாடல் ஃபிட் ஆச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டு பண்ணலாம். பட் ஆனால் ஒன்ஸ் தேர் இஸ் அ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி டு கெட் கேபிட்டல் சப்போர்ட் அப்படின்னா அந்த கேபிட்டல் எடுத்துட்டு நான் ஃபர்தரா க்ரோத் ஸ்கேல் ஆகுறதுக்கான வழிகளையும் பார்க்கணும் அப்படிங்கறதான் மாடலா இருக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றீங்க. So நீங்க இன்வெஸ்டராவும் இருக்கிறீங்க. So what's your usual investment thesis? நீங்க வந்து என்ன யூசுவலா 1-2 விஷயங்கள் நீங்க பாப்பீங்க ஒரு ஐடியாவை நீங்க எவாலுவேட் பண்றப்ப, இல்ல ஒரு ஆண்டர்பிரனரை நீங்க எவாலுவேட் பண்றப்ப? ஆமா, சேம் திங். நான் சொன்னேன்ல அந்த 4 எலிமெண்ட், ரைட்? அந்த ஐடியா என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது, அது வந்து முக்கியமான ப்ராப்ளமா அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது வந்து டீம், அது வந்து நல்ல டீமா. மூணாவது வந்து இட்ஸ் இந்த மார்க்கெட் பெரிய மார்க்கெட்டா. நாலாவது வந்து நம்ம ஃபண்ட் பண்றோம், அதுக்கப்புறமும் வேற யாராவது ஃபண்ட் பண்ணுவாங்களா, மீனிங் இஸ் த நம்ம அதாவது வந்து அந்த செக்மெண்ட்டுக்கு வந்து பீப்புள் இன்வெஸ்ட் பண்றாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இது பேஸ் பண்ணி தான் ஐ மேக் இன்வெஸ்ட்மெண்ட். ஐ டு மேக் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்.
அதுவும் இல்லாம இப்போ வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு, அதாவது வந்து ஃபார் ப்ராஃபிட் சோஷியல் என்டர்பிரைசஸ்னு. அதாவது வந்து யூனோ ஒன் திங் இஸ் டு பில்ட், அது பேர் என்ன, ஒரு ஊபர் மாதிரியோ இல்லை இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அது வேற. பட் ஆனா வந்து இப்போ ஹவு டு ஹெல்ப் the disadvantaged, socially disadvantaged in the areas of healthcare, the areas of agriculture. அதாவது வந்து ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் வந்து டெக்னாலஜி வச்சு ஏதாவது பண்ண முடியுமா, அவங்களோட லைவ்லிஹுட்டை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேற ஏதாவது பண்ண, எனி அதர் எஜுகேஷனல் டெக்னாலஜி, அந்த மாதிரி ஏரியாவில் வந்து தொடங்கிறதுக்காக இம்பேக்ட் இருக்கணும். இட் இஸ், ஐ கால் இட் இம்பேக்ட் ஓரியன்டட் ஸ்டார்ட் அப்ஸ். அந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நாங்கள் ஒரு 10 பேர் 20 பேர் எல்லாம் சேர்ந்து we have created a small investment partnership, இந்தியா இம்பேக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஷிப்னு. அதுலேயும் வந்து இந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி கம்பெனிகள் மோஸ்ட்லி இன் இந்தியா. Awesome. So அதாவது இப்ப the new age, the non profit itself, இப்ப நீங்க சொல்றது வந்து அதோட டெஃபினிஷனே மாறி இருக்கு. ஒரு நான் ப்ராஃபிட் சஸ்டெயின் ஆகும்னா அதுக்கு வந்து ஒரு பேசிக் சஸ்டெய்னிங் பவர் இருக்கணும். அதுக்கு it should have that create capability to create its own capital or working capital இருக்கணும். அது certainly it's going to create impact na அந்த new age non profits which has the ability to create its own working capital power. அது மாதிரியான ஒரு இம்பாக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் நீங்க கைண்ட் ஆஃப் ஒரு தீசிஸா வச்சிருக்கீங்க. ஆமா, அதுதான் தீசா வச்சுட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம அதுல பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ஒரு 5 சஸ்டைனபிள் கோல்ஸ் வச்சிருக்காங்க. அதுல நாங்க எல்லாத்துலயும் பண்ண முடியாது. நாங்க வந்து 3 ஏரியா வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒன்னு வந்து அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜிஸ், another one வந்து ஹெல்த் கேர் டெக்னாலஜிஸ், மூணாவது வந்து எஜுகேஷனல் டெக்னாலஜிஸ். ஸோ இப்போ வந்து COVID-19 இஸ் அ பிளாக் ஸ்வான் மொமெண்ட்னு செக்வோயா மாதிரியான நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த COVID-19 பேண்டமிக் வந்து கைண்ட் ஆஃப் ஹவு டு ஹேண்டில் COVID-19 அஸ் an entrepreneur. இப்போ நீங்கள் வந்து ஒரு டவுன் டர்ன்ல தான் வந்து உங்களுடைய இப்போ அந்த செகண்ட் கம்பெனியோ ஈவன் ஃபர்ஸ்ட் கம்பெனிலையும் உங்களுக்கு யூ ஹேவ் ஹேட் சீன் இட்ஸ் இம்பாக்ட் பிகாஸ் ஆஃப் ரிசெஷன் எக்ஸெட்ரா, பட் யூ ஹேவ் சஸ்டெயின்ட் இட் த்ரூ. நீங்கள் ஒரு 2 ரிசெஷன் டவுன் டர்ன்ஸ் பார்த்துருக்கீங்க. ஸோ அஸ் entrepreneur நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் entrepreneur இல்லை entrepreneurs நீங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றீங்க, how to handle COVID-19 as an entrepreneur? அது இப்போ நீங்க பிப்ரவரியில கேட்டிருந்தீங்கன்னாக்கா ஒரு மார்ச்ல கேட்டிருந்தாங்கன்னாக்கா வேற மாதிரி பதில் சொல்லியிருப்பேன் நான். நவ் தட் இந்த கிட்டத்தட்ட 6-7 மாசமா இந்த பேண்டமிக்ல வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் என்ன சொல்றேன்னாக்கா, இப்போ என்கிட்ட யார் வந்து கேட்டாலும் இந்த பதில் தான் சொல்றேன். இது வந்து இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப். நம்ம வந்து பயந்துட்டும் இருக்க முடியாது, அதே மாதிரி ஈஸியாகவும் இருக்க முடியாது. ஏன்னாக்கா சர்க்கம்ஸ்டன்ஸ் அரவுண்ட் அஸ் இஸ் சேஞ்ச்ட். அதனால நான் என்ன சொல்றேன்னாக்கா, ஃபர்ஸ்ட் நம்மளும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும், வெதர் இட் இஸ் எம்ப்ளாயீஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது வந்து அவங்க வந்து வல்னரபிள் பாப்புலேஷனாக இருந்தாக்கா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேரிங் மாஸ்க்ஸ் அண்ட் ஆல் த ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷன் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் உட்காந்து வேலை பார்க்க முடியும்னாக்கா அதை பண்ணணும். ஆனால் டெய்லி, அதாவது வந்து யூ டேக் 1 day at a time. இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ் வரும்போது, கோவிட் வந்து இந்த மாதிரி இருந்தாலும் சரி, September 11th வந்தபோது சரி, ஃபைனான்சியல் கிரைசிஸ் வந்தபோது என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம ஒவ்வொரு நாளையும் வந்து we need to take it positively and take 1 day at a time அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணணும். அப்புறமா வந்து நம்ம கான்ஸ்டன்ட் டச் வித் த கஸ்டமர்ஸ். நம்ம வந்து இப்போ நவ் தட் முன்னாடி வந்து நேராக போனாதான் மீட் பண்ணுவாங்க. இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியும் நேராக போக முடியாது. அதனால வந்து இந்த மாதிரி ஜூம் கால்லையோ இல்லை ஃபேஸ் டைம், மைக்ரோசாஃப்ட் டீம், ஏதோ ஒரு காலில் வந்து யூ கேன் ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் த கஸ்டமர். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் அட் ஆல் லெவல்ஸ். அதாவது வந்து நீங்க ஒரு கம்பெனிக்கு நீங்க ஒரு ப்ராடக்டை வித்தீங்கன்னாக்கா அவங்க சிஇஓ டு சிஇஓ கம்யூனிகேஷன், விபி டு விபி கம்யூனிகேஷன், மாதிரி சேல்ஸ் பர்சன் டு என்ஜினியர் கம்யூனிகேஷன், என்ஜினியர் டு என்ஜினியர் கம்யூனிகேஷன், இதை வந்து நம்ம நிறைய ஃபாஸ்டர் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பண்ணாக்க அப்படிதான் நம்ம டீல் பண்ணலாமே ஒழிய பயந்துட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி
யூனோ எல்லாமே போயிடுச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு டேக் இட் அஸ் அ வே ஆஃப் லைஃப் அண்ட் மேக் ப்ரோக்ரஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். ஹெல்த் ஃபோக்கஸ் பண்றதுக்கு நீங்க பர்டிகுலரா ஏதாவது ஒரு ஷெட்யூல் கிரியேட் பண்ணிட்டு நீ யூ ஹவ் சேஞ்ச்டு எனி ஆஃப் யுவர் லைஃப் ஸ்டைல் பிகாஸ் ஆஃப் திஸ் COVID-19? ஏதாவது அடிஷனலா பிசிக்கல் மென்டல் வாட் ஆர் த அதர் திங்ஸ்? எவ்ரிபடி இஸ் கோயிங் த்ரூ தட் ஸ்ட்ரெஸ். அப்ப நான்லாம் பர்சனலா வந்து மைண்ட்ஃபுல்னஸ் சில விஷயங்கள்லாம் அந்த அம்மா இது விஷயங்கள்லாம் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? நான் பர்சனலா பண்றது வந்து நான் வந்து இந்த நீங்க யூ கேன் டூ த வாக் அண்ட் டாக். இப்போ நான் என்ன பண்றேன்னாக்கா இந்த சோஷியலி டிஸ்டன்ஸ்ட் மேனர், இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாலாம் வந்து யூ கேன் கோ ஆன் ட்ரெயில்ஸ் வெரி குவிக்லி. ஐ லைக் கோயிங் ஃபார் அ வாக். அதனால என்ன பண்றேன்னாக்கா நான் இந்த மாதிரி 1-on-1 மீட்டிங் செட்டப் பண்ணிட்டு ஒரு 6 அடி கேப்ல வந்து 2 பேர் நடந்து இந்த மாதிரி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இப்போ எக்ஸசைஸும் ஆச்சு, இன்னொரு ஆளை பார்த்த மாதிரியும் ஆச்சு. அப்புறம் நமக்கான அந்த கான்வர்சேஷனையும் வந்து நம்ம ஹெல்தியாக வச்சுட்டோம்னாக்கா we can make progress. அது ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இப்போ ஈவன் தட் பிகேம் வர்ஸ் ஆல்சோ இல்லையா. கலிஃபோர்னியாவில் இந்த ஃபயர்லாம் வந்த போது the air quality levels were bad. அப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து you try to do it அந்த மாதிரி. அப்புறமா you have, I remember spending good family time with the young people, younger generation at home, and my wife and all. Some sort of a board game, card game. I have healthy debates outside of work. And சாதாரண நம்மளால பண்ணியிருக்க மாட்டோம் அந்த மாதிரி பண்றது. அப்புறமா வந்து stay in touch with the friends and family on the phone outside of work. I think that's how I try to manage communicating with friends and family. This kind of socially distanced walk. அப்புறமா having fun. Awesome. So what keeps you awake at night? Last question, AJK. I think you have summarized your entrepreneurship journey. What is that you have leveraged through Tribe? And நீங்க டைல என்ன பண்ண போறீங்க அடுத்த வருஷம்? நிறைய விஷயங்கள் பேசிட்டீங்க. But what is keeping you? I try to sleep peacefully. I don't think I try to stay up at night. I mean, if I try to stay up at night, that means that the way I try to do it is I try to sleep it off so that when you wake up, you have solutions to your problems. So I don't, stay awake worrying about something. Normally, I just sleep it off. I think that's a very first time I'm hearing it. A very different answer. It's like you sleep it off and then you will kind of find out the solution. Super awesome. Awesome, AJK. I think it was a very great, wonderful conversation. ரொம்ப அருமையா இருந்தது இந்த உரையாடல். I think இது வந்து தமிழ் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இது மாதிரி தமிழ்ல வந்து பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட ஜேர்னி எப்படி, how you start from Trichy and you have landed upon here in Silicon Valley. It's a great inspiration for a lot of upcoming entrepreneurs like me and many others. உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஃபைனல் அட்வைஸ் யூ வாண்ட் டு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஏதாவது ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணனும்னா ப்ளீஸ் கோ ஹெட் AJK. திஸ் இஸ் யுவர் ஃபைனல் திங் யூ கேன் கால். ஆமா, அதாவது வந்து ஆண்டர்பிரினருங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஷுட் அட்டெம்ப்ட் இட். சில பேர் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் நாட் ஃபார் மீ அப்படின்லாம் நிற்பாங்க. அதாவது வந்து யூ டோன்ட் வாண்ட் டு ரிட்டையர் இன் லைஃப் ஆர் ஈவன் டை ஃபார் தட் மேட்டர் without realizing I didn't try an entrepreneurship, right? நிறைய பேர் வந்து so the sooner you try it, it's better. So it will help you to get an MBA much faster than what you can get from going to college. அது மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு சீக்கிரமா தெரிஞ்சுக்க முடியும். அதனால வந்து I strongly recommend everyone to try to become an entrepreneur, right? And don't worry about success. And the journey itself is the reward. அந்த நம்ம அந்த பயணம் தான் அதுல நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிறோங்கிறது வந்து it is so விலை மதிப்பில்லாத. Basically you can't put a value to it, right? That is the reward. So the journey is the reward. So I strongly recommend everyone to try to become an entrepreneur and leverage certainly organizations like TIE and others. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் சேர்ந்து
முன்னேறுங்கள். அவ்வளவுதான். நன்றி வணக்கம் AGK. It was a great meeting with you. Okay, bye. Thank you.